வருஷத்துக்கு கடைசி மாதத்துல ஆண்டவர் நம்ம நிறுத்தி இருக்கிறாரு. நான் இந்த வருஷத்துல நமக்கு ஆண்டவர் வாக்கு தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். எல்லாமே வாக்குத வசனம் தான். அப்போ இந்த ஆண்டில ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செஞ்சாரு, இந்த ஆசீர்வாத கூட்டம் நம்ம தொடங்கினது போல நம்மள வருகிற ஆண்டு 26வது வருஷம் எப்படி செய்வாரோ ஆசீர்வாதத்தோட நம்மள என்ன செய்வாரு, கடந்து போக செய்வாரு. நம்முடைய தேவன் எப்படி ஜீவனுள்ளதை கடைசி மாதத்துல எனக்கு காண செய்த கிருபைக்கு நன்றி ராஜா. என் தகப்பனே சோத்திரம் பேசுவது நான் இல்லாமல் ஆவியானவர் நீங்க பேசுங்க. ஒருபோதும் சுய வெளிப்படாதபடி தகப்பனே சோத்திரம் சோத்திரம் ரச்சா. என்னை மூடி மறைத்து ஆவியானவரே என் மூலம் பேசுவீராக ரச்சா. தகப்பனே சோத்திருக்கிறேன் நன்றி ரச்சா. இதே சுமரம் தகப்பனே. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளை எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டே ஆவியில் ஒருங்குண்டே என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நம்ம சொல்றோம், நம்ம ஏசப்பா எனக்கு என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்தனால் இவைகள் எல்லாம் உண்டாயின. அப்ப வானத்தை பூமி ஆண்டு என்ன செஞ்சாரு, வார்த்தைக்கால் உண்டாக்கினார். இவைகள் எல்லாம் உண்டாயினா என்று கருத்தை சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவின் ஒரு முன்னே என் வசனத்துக்கு நடக்கிறோன்னே நோக்கி பார்ப்பேன். அப்போ நம்மள ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கணுமா, ஆண்டவர் வசனத்துக்கு என்ன செய்யணுமா, பயந்து நடங்குறோம்லா இருக்கிறோம். அசட்டை ஒரு வசனம் கேட்கிறோமா, அதுல வசனம் எல்லாமே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், புடமிடப்பட்டது. அப்போ நம்ம வசனத்துக்கு பயந்து நடக்கணும். அசட்டை படிச்சுட்டு அவர் சொல்றாருன்னா அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்போ கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அப்போ ஒரு வசனம் நம்மளுக்கு நம்மளோட பேசுதுன்னா அதை என்ன செய்யணும், தியானிக்கணும். அதுக்கப்புறம் நடுங்கணும். நம்மளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருத்தருக்கு வச்சு மன்னிக்கணும் சொல்லிக்கிறாரு ஆண்டவர் வசனம். அப்போ அந்த மன்னிக்கிறதுல நம்ம என்ன செய்யணும், உண்மையா இருக்கணுமா. பயந்து சொல்லியிருக்காரு மன்னிக்கணும்னு. அப்ப என்ன செய்யணும், பயந்து இருக்கிறவங்க தான் செய்வாங்க. அந்த வசனத்தை கீழ்படிஞ்ச செய்வாங்க, மன்னிக்கிறவங்க இருப்பாங்க. அதே துணிக்கிறவங்க நானா மன்னிக்க மாட்டேன் அப்படி எல்லாம் இருந்தா அப்போ ஆண்டவருக்கு அவங்க பயப்படலன்னு அர்த்தம். அப்போ வசனம் என்ன சொல்லுதோ அது கீழ்ப்படிந்து நடுக்கிறவங்களை என்ன செய்யறாரு, ஆண்டவர் என்ன செய்யறாரா, நடுமுறை நோக்கி பார்ப்பேன். அப்போ நம்ம நோக்கி பார்க்கணும். நம்ம என்ன எப்படி இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கும். அதே போல ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அப்போ ஆண்டவர் நமக்கு முன்னால போய் என்ன செய்வாரோ கோணலாக செய்யும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க தடைகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும், நோக்கி பார்க்கிறாரு நம்மள. அப்போ ஆண்டவர் கண்கள் எல்லாம் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. அவர்தான் தூங்கும்போதும் உறவுல சொல்றோம், நம்ம நம்புறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நான் முன்னே போய் கோணலான சேவையாக்குவேன். அப்ப நம்மள வாழ்க்கையில ஏதோ தடை இருக்கு. அந்த தடையில சரியா பண்ணணும்னா ஆண்டவர் வசத்துக்கு செய்ய என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். அடுத்து பாருங்க, ஏசாயா 43:2 என்ன சொல்லுது, 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தண்ணீர்னா சோதனை. அப்ப நம்ம வாழ்க்கை எல்லாருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்குன்னா சோதனை வரத்தான் செய்யும். அந்த சோதனை கடக்கணும்னா நீ தண்ணீரிலே கடக்கும் போது நான் உன்னுடைய சோதனை வரும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது அந்த சோதனை கடக்க ஆண்டவர் செய்யறாரு. எனக்கு போன மாசம் சோதனை வந்தது. எனக்கு நிறைய ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த சோதனை எனக்கு எல்லாமே ஆண்டவர் புரிய வச்சாரு. அந்த சோதனை மத்தியிலதான் இப்படித்தான் உலகம், இப்படித்தான் அப்படின்னு என்ன செஞ்சாரு. என்ன ஆண்டவர் காமிச்சு இந்த வயசுல எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த காலால. நான் முதல்ல படல. ஆனா என்னோட கால் இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கட்டை கால் எப்படி இருக்கும் அப்படி வெயிட்டா நடக்கவே முடியல. ஆனா நான் எக்ஸ்ரே எடுத்தேன். ஆனா அது ஆண்டோடைய எனக்கு தண்டனை சிஸ்டு இதனால ஆண்டவர் தான் என்ன தண்டிச்சாருன்னு எனக்கு தெரியும். எதனால சொல்றேன்னா, எனக்கு பிசாசுல தண்டிக்கிறேன். இதுவும் சாட்சி எதுக்காக சொல்றேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க பிசாசு செஞ்சுட்டாங்க. சாரி, நான் பிசாசு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப நான் டேடிக்கு சர்ச்சுக்கு வரல அந்த வாரம். ஆனா நான் வீட்டுல என்ன செஞ்சேன், குளிச்சுட்டு ஜபத்துல உட்கார்ந்தேன். இது பிசாசு தான் நான் ஜபத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது. ஏன்னா எங்க வீட்டுக்காரர் அவரு நீட்டுன்னு வரத்துக்கு இருந்தாரு. அவரு என்ன ஆச்சு, ஆக்சுவலி அவருக்கு லூஸ் மோஷன் ஆயிருந்தாலும் அவர் வரல. அப்ப நான் செஞ்சேன், நம்ம அந்த ஆறுதல் நேரத்துல 1 மணி நேரம் உட்காரணும். நான் குளிச்சுட்டு அவரே நானும் பாட்டு பாடி ஜாம் பண்ணுங்க.
அடுத்து எனக்கு திங்கட்கிழமை வந்து ஜுரம் வந்துடுது. ஜுரம் வந்துச்சு. ஐயோ செவ்வாய்க்கிழமை வந்து உபவாசம் பண்ண முடியாது, மாத்திரை எல்லாம் போட்டாச்சு, ஜெபம் பண்ண முடியாது. ஆனா கரெக்டா பாருங்க, எனக்கு செவ்வாய்க்கிழமை ஃபுல்லா எனக்கு திங்கட்கிழமை நைட்ல ஜுரம், செவ்வாய்க்கிழமை தான் செஞ்சேன் ஜெபம் பண்ணேன், வாஷிங் இருந்தேன் நானே. ஆனா என்னோட தப்பு என்ன சொல்றேன், நான் இதான் சொல்லிடுறேன். செல்லுல என்ன செஞ்சேன் நானு, ஒரு ஹிந்தி சீரியல், அது வந்து நான் வந்து ரொம்ப முக்கியத்துவமா பார்த்துட்டு இருந்ததுனால நான் ஆக்சுவலி பார்க்க மாட்டேன். நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் மெசேஜ் கேட்பேன் இல்லை. ஆனா எனக்குள்ள ஒரு வஞ்சகம், அது வந்து பிசாசு அப்படிதான் செய்வான், அது அட்ராக்ஷன். அப்ப நான் என்ன செஞ்சேன், ஆண்டவர் என்ன சொல்றாரோ ஆனா நான் கீழ்ப்படியாதனால எனக்கு அந்த அடி விழுந்தது. அப்ப இது பிசாசோட இருந்தா நான் ஜெபம் பண்ணிருக்க மாட்டேன், உபவாசம் பிடிச்சிருக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நான் வந்து நினைக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் நான் வந்து போன வாரம் கூட எனக்கு வந்து ஜாக்சன் இல்ல, ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். சப்பா நான் இனிமேல ஊழியத்துக்கு செய்யறேன், சப்பா நான் வரேன்னு. ஜாக்சன் வரல, அப்ப என்ன செய்ய முடியும், என்னால நடக்க முடியல, சரியா வலி எனக்கு. ஆனாலும் நான் நடந்தே வந்தேன், நடந்து வந்தாலும் அன்னைக்கு ரொம்ப வலி. ஆனா ஏசப்பா இப்ப கூட தான் சொன்னேன், ஏசப்பா இந்த வழி நிறுத்துங்க, அப்பதான் நான் போக முடியும். நானா ஆண்டவருக்கு நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கணும். அப்ப ஏசப்பா நான் இருக்கிற வரைக்கும், உயிரா இருக்கிற வரைக்கும் ஊழியத்தை நான் கலந்து கொள்ளணும். ஏசப்பா எதுலயும் தடை வரக்கூடாதுங்க. அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வந்து நிறைய கனவுல மீட்டிங் இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், ஏசப்பா என் கால் அடிபட்டு நான் போக மாட்டேன். உடனே ஜுரம் வந்தது எனக்கு. நான் உண்மை சொல்றேங்க, பொய் எல்லாம் சொல்ல. அடுத்து வந்து கல்யாண சிஸ்டர் வீட்டுல என்ன செஞ்சா, முட்டை 10 போட்டுன்னு உட்கார்ந்துட்டேங்க. ஜுரம் என்ன செஞ்சு தொடர்ந்து 15 நாள் எனக்கு விடவே இல்லை என்னால. அடுத்து நான் ஒப்பு கொடுத்தேன், ஏசப்பா சாரி ஏசப்பா மன்னிச்சுடுங்க, பயந்துட்டேன். நம்ம வந்து ஊழத்துக்கு போறதுக்கு நம்ம இப்படி நம்மளே வந்து சாக்கு சொன்னா, அப்ப வந்து அப்ப நான் ஏசப்பா எனக்கு நீங்க மூக்குல தண்ணி ஊத்திட்டு இருந்தது, மலை வீட்டுல வீடு. அப்ப நான் சொன்னேன், ஏசப்பா இந்த மூக்குல தண்ணி ஊத்தி அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், நீ நிறுத்துக்கு நான் போறேன்னு. நிறுத்திட்டாரு. ஆனா ஜாக்சன் இல்ல, அதனால என்ன நடந்து வந்தேன். அப்போ வந்து ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறாரு. அப்ப வந்து எவ்வளவு காலம் இருக்கு, ஊழல் கொஞ்ச காலம் தான் இப்ப. அப்ப வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்ப வந்து எனக்கு கொடுத்த அடி என்ன அடி, ஆண்டவர் கீழ்ப்படியாமனால ஒரு பயம் இல்லை, எனக்கு நடுக்கம் இல்ல. இப்ப நடுக்கிற நோக்கி பார்த்து அப்ப வந்து எனக்குள்ள ஒரு அட்ராக்ஷன், அந்த அட்ராக்ஷனால என்ன செஞ்ச எனக்கு. ஆனா இந்த கால் அடிபட்டதுக்கு அப்புறம் நான் நிறைய எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஆண்டவர் வந்து அதை உணர்த்துறது தண்ணி சொல்றேன். அடுத்து பாருங்க, நீ தண்ணி இருக்கல கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவர்கள் உண்மை சொல்லவில்லை, நீ அக்கினி நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது வசனம் சொல்லுது. அப்புறம் தண்ணீர் சோதனை, அக்கினி. அப்போ உலக பிரகாரம் நிறைய நம்மளுக்கு வந்து சூழ்ந்து நிற்கும், அதெல்லாம் வேகாது. எனக்கு எவ்வளவு பாடு இருந்தது, ஆனா அது என்ன ஆண்டவருக்குள்ள நான் இருந்ததுனால நான் வந்து எனக்கு வந்து இந்த அடிபட்டதுனால எனக்கு நான் என்ன சொன்னேன், நீ எடுத்துன்னு தான் சொல்றேன் தவிர நான் வந்து வாணும்னு சொல்லவே இல்லை, ஏன்னா என்னால முடியல. ஆனா அதுக்கப்புறம் என் கூட வசனம் பேசுது, நீ எடுத்து சொல்ற, நீ என்ன ஊழல் செஞ்ச, நீ என்ன சாட்சியா இருந்த, உண்மையில பேசுங்க அவனுடைய வசனம், நீ நல்லா இருப்பன்னு சொல்றாரு ஆண்டவர் வசனம் ஊழியக்கார மூலம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன செஞ்சேன், ஸ்டடி ஆனேன். அப்ப நம்மளுடைய தேவன் எப்படி நம்மளோட பேசுறோம், நம்ம வந்து சோர்ந்து போயிருக்கும் போது நம்மள வந்து ஆற்று தேட்டுற தேவன், மனுஷன் வந்து நம்மள தேட்டலன்னா கூட ஆண்டவர் என்ன எப்படி இருக்கிறாரு, தேட்டுற தேவனா இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, நாகும் 1:7 தான் சொல்லுது பாருங்க, நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளே அரணான கோட்டை, தம்மை நம்பர்களை அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தை நான் படிச்சேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி இதுலயே நம்ம எடுத்து பேசலாம். ஆனா அதுக்கப்புறம் சரி வேண்டாம், நம்ம இந்த ஆண்டு முடிஞ்சிருச்சு. இப்ப இது ஆசீர்வாத கூட்டம், அப்ப நம்ம வந்து ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்ல வாக்குத்தம் கொடுக்கலான்னு நான் இந்த எல்லாமே வாக்குத்தம் எடுத்தேன். அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. நம்மளுக்கு இக்கட்டு என்னன்னா, அந்த ஆபத்து வருது, பிரச்சனை வருது, அப்ப என்ன அரணான கோட்டையா இருக்கு, நம்மள சுத்தி இருக்கிறாரு அவரு. மனுஷன் வந்து இந்த நோயோ எப்படி வந்தாலும், இப்ப வந்து ஒரு நம்ம இது சொல்றோம், என்ன சொல்றோம், நம்மளுக்கு வந்து சோதனை வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, வரது இல்லைன்னு சொல்ல, அந்த சோதனை மத்தியில் நம்மளுக்கு என்ன செய்யற வழி திறக்கிறாரு, தம்மை நம்புறவங்களே அறிந்திருக்கிறாரா. அப்போ வந்து நான் ஏசப்பா நம்புறதுன்னா அவர் என்ன தெரிஞ்சிருக்காரா, என்ன வந்து அறிஞ்சிருக்காரு. அவருக்கு என்னுடைய எல்லாமே ஹிஸ்டரி தெரியும் அவருக்கு, நான் எப்படிப்பட்ட பொண்ணு, நான் எப்படி அப்படி. அப்போ வந்து ஆண்டவர் என்ன செய்றாரு,
அப்ப நம்புறவர்களே அறிஞ்சிருக்கிறாரு. அப்ப நம்முடைய தேவன் வந்து நம்மள வந்து அறிந்திருக்கிற தேவன். அப்ப வந்து நம்ம சந்தோஷப்படணும். அப்ப வந்து நம்மள வந்து எல்லாருமே வந்து தாய் தகப்பன் நம்ம அறிஞ்சு, ஆனா அவங்க நம்மள விட்டு போயிருக்கலாம். நம்ம நிறைய பேர், ஆனா நம்மள என்ன செய்யறாங்க, கர்த்தர் நல்லவர் இக்கட்னாலே அரணான போட்டு நம்ம இரு அறிந்திருக்கிறார். அதுக்கு அடுத்து பாருங்க, சங்கீதம் 91:14 என்ன சொல்லுது? அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல. அப்ப நம்மள வந்து எப்படி ஆண்டு வைக்கிறாருன்னா, உயர்ந்த அடைக்கத்துல வைக்கிற தேவன். அவன் எங்கிட்ட வாஞ்சா இருக்கிற நம்ம வந்து வேத வாசிக்கணும். ஆனாலும் எனக்கு அடிபட்டா கூட நான் 2 மணி 3 மணி மன்னிப்பு கிட்ட ஏசப்பா மன்னிச்சிடுங்க ஏசப்பா, இனிமேல் செய்ய மாட்டேன். அதுக்கு அடுத்து வந்து நான் வந்து பைபிள் எல்லாம் படிக்கிறதுல உள்ள எனக்கு வேதனை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 2 மணி 3 மணி ஏச்சு ஜெபம் பண்ணினே இருப்பேன், படிப்பேன். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? என்ன எனக்கு வந்து நாளைக்கு கால் வந்து ஃபிராக்சர் தான், ஆனா ஃபிராக்சர் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுவும் நன்றி சொல்றேன், ஏன்னா ஃபிராக்சர் கட்டுப்படுறோம். அப்புறம் நான் அது வேற பிரச்சனை எனக்கு. ஆனா எனக்கு ஆண்டருக்கு தெரியும். அதனால என் ஆண்டர் வந்து அந்த இடத்துல வந்து ஃபிராக்சர்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, அவன் இடத்துல வாஞ்சியா இருக்கிறாள், அவனை விடுவிப்பேன் நாமத்தை நான். அப்போ நான் ஏசப்போட நாமத்தை நான் செஞ்சு அறிஞ்சிருக்கிறேன். அப்ப இங்க இருக்கிற பிள்ளைகள் கூட நீங்க எல்லாம் இந்த ஆண்டோட நாமத்தை அறிஞ்சிருக்க, அவர் என்ன செய்வாரு? நம்மள எல்லாரும் இந்த வருஷத்துல என்ன செய்வாரு? உயர்ந்த வருகிற ஆண்டிலே உயர்ந்த இடத்துல வைப்பாரா. நம்ம வந்து வெட்கப்பட்டு இருக்கோம், எனக்கு இந்த ஆசீர்வாத பிள்ளை என்ன வந்து நிந்திக்கிறாங்களே, ரொம்ப இது செய்யறாங்களே, நம்ம வந்து கஷ்டப்படுறோம். ஆனா நம்மள ஆண்டவர் வந்து அது மாதிரி வைக்க மாட்டார். நம்மள என்ன செய்வார்? ஆண்டு உயர்ந்த அடக்கத்துல வைப்பார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அவர் வசனத்துக்கு என்ன செய்யணும்? கை கொள்ளணும், அப்புறம் நடுகணுமா. நம்மளுக்கு சொல்லியிருக்காரு வசனம் வந்து கை கொள்ளணும். கண்டிப்பா வந்து எனக்கு இந்த ஆண்டுல வந்து வாக்குத்தம் ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதி கிடைச்சிருந்தா, நீ வந்து தீமையே நன்மையினால் வெல்லு. அப்ப எனக்கு தீமை செஞ்சாலும் நான் நன்மையில தான் அவங்க வெல்லணுமா. அப்போ வந்து அந்த வாக்குத்தம் நான் கை கொண்டிருக்கேன். எனக்கு வந்து நிறைய பேர்ல சில பேர் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க இல்ல வெளியில. அப்போ வந்து ஆனா அவங்க செஞ்சவட நல்லா செய்யறா, அவங்க நன்மையில அவங்களுக்கு நன்மை தான் செய்யறேன், என்னால முடிஞ்சது அவங்களுக்கு உதவி செய்யறேன். அப்போ நான் செய்யல, ஆண்டு எனக்குள்ள பேசுறாரு, நான் அவரோட பிள்ளை, அதனால கை கொள்றேன் நானு. அப்ப நான் கை கொள்றதுனால என் ஆண்டவர் வந்து வெட்கப்படுத்த விடல. அதுக்கப்புறம் பாருங்க, ஏசாயா 49:23 என்ன சொல்லுது? ஏசாயா 49:23, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். பாருங்க, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாய்களும் உன் கை நாய்களும் இருப்பார்கள். தரையிலே முகம் இருந்து உன்னை பணிந்து உன் கால்களில் உள்ள கால்களை தூளி நக்குவார்கள். நான் கர்த்தர், உனக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போகுது என்பது. அப்போ வந்து இங்க யார் பண்றீங்கன்னா ராஜாக்கள். அப்போ பெரிய பெரிய மனுஷங்க இருந்தாங்க கூட ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளுக்கு காலை வந்து அவங்க பணி செய்வாரு. ஆனா நான் கர்த்தர், எனக்கு காத்திருங்கள் வெட்கப்பட்டு போது என்பது அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது ஆண்டவர் நம்ம காத்திருக்கிற கல்பனா, பெர்சி இவங்க எல்லாம் ஆண்டவர் காத்திருக்காங்க. ஆண்டவர் அவங்க வெட்கப்படுத்த விட மாட்டார், நிச்சயமா விட மாட்டார். ஏன் விட மாட்டாருன்னா அவங்க ஆண்டவர் காத்திருக்காங்க, அவங்க ஊழியம் செய்யறாங்க. அப்ப வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஊழியக்கார சுகத்தை விரும்புற தெய்வன். இது வந்து சோதனை வந்து நிந்தைகள் வரட்டும், பாடுகள் வரட்டும், நம்மள அவமானம் கூட படுத்தலாம். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதத்தை நிச்சயம் பிள்ளை கர்ப்பத்தின் கடி அவரால் கிடைக்கும் பலன். அப்ப வந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வாதம் நிச்சயமா கொடுப்பாரு. நீங்க காத்திருக்கிறீங்க. அப்ப வந்து உறுதியை பற்றி கொள்ளணும். அப்ப உறுதியை பற்றி கொள்வது ஆண்டவர் நிச்சயமா செய்வார். நம்மள வந்து ஆண்டவர் என்ன செய்வார்? வெட்கப்படுத்தவே விட மாட்டாரு. வந்து நம்ம எதுக்கும் கவலை, ஏசப்பா என்ன வந்து இவங்க இப்படி சொல்றாங்க, ஆஹா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற, நம்மளுக்கு ஜெயம் கொடுக்குற தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு எப்பவுமே வந்து நம்ம வந்து பயப்படக்கூடாது. அடுத்து வந்து பாருங்க, மல்லிகா 3:6 என்ன சொல்லுது? மல்லிகா 3:6, ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபின் புத்திரரே, நீங்கள் என்ன செய்து நிர்மூலமாகவில்லை. அப்போ வந்து நம்ம எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம வந்து நிர்மூலமாகுமா? ஆண்டவர் நம்மளை நிச்சயமா வந்து நிர்மூலமாக விட மாட்டார். அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வார்? ஆண்டவர் வந்து
பிள்ளைகளை ஆண்டவர் வந்து நிர்மூலமாக விட மாட்டோம். அப்போ நம்ம வந்து வெட்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, தைரியமா எனக்கு செய்வார் ஆண்டவர். நமக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? ஆனா அதுக்கு வந்து ஏதோ ஒண்ணு ஆண்டவருடைய நோக்கம் இருக்கும். அப்போ வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு பொறுப்பாக ஏசா 43:1 சொல்லுது பாருங்க. 43:1 இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். அப்போ வந்து ஒவ்வொருத்தர் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரு விஜயா சிஸ்டர் உங்களுக்கு ஆண்டவர் செய்யறாரு, பேர் சொல்லி அழைக்கிறாரு. அப்போ வந்து நீங்க சும்மா எல்லாம் இங்க வந்து உட்காரல. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? உங்களை நினைச்சிருக்காரு. அதனாலதான் நீங்க வந்து உட்காருங்களா. நீங்க எங்கேயோ போய் உட்கார்ந்து கதை பேசி இருப்பீங்க, ஏதாவது செஞ்சிருப்பீங்க. அப்ப ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்காரு? நேசிக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறாரு. அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு? உங்களுக்கு இங்க வந்து அவருக்கு உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து நீங்க நடந்து கூட வந்தீங்க. அப்ப எதுக்கு உங்களுக்கு பாரம்? உங்களை ஆண்டவர் வந்து நேசிக்கிறதுனாலதான் நீங்க அங்க வரீங்க. அப்ப வந்து இங்க அத்தனை பேருக்கு ஆண்டவர் செய்யறாரு. இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிஷ்யரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாக கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னோட. அப்போ வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடையவன் விஜயா, நீ என்னுடைய மகள்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப வந்து எல்லாருக்கும் ஆண்டவர் நம்மள வந்து பேர் சொல்லி அழைக்கிறது. அவரு தான் நம்ம என்ன செய்ய தாயின் கருவில தெரிந்து கொண்டது. அப்ப நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் நிச்சயமா அவர் கொடுப்பாரு. அடுத்து பாருங்க, இது 43:1 படிச்சதுங்களா? மல்லிகா 4:2. உங்கள் மேல் நீதியும் சூரியனும் அதன் செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுந்த கன்றுகளை போல் வளருவீர்கள். பாருங்க, நம்ம எப்படி இருக்குமோ கொழுந்த கன்றுல போல என்ன செய்வோம், நம்ம வளருமோ. அப்ப ஆனாலும் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுந்த கன்றுகளை போல வளருவீர்கள். அப்ப நம்மள பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? உடம்புல எல்லாம் சொல்ல நானு ஆவிக்கிற வாழ்க்கை நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து என்ன செய்வாங்க? ஆசீர்வாதமா இருக்கா, கொழுத்த கன்றுக்குள்ள இருப்பாய். அப்ப வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? ஆண்டவருடைய வசனத்துக்கு தான் பயந்து நடக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? நம்ம வந்து நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல். அப்ப வந்து நம்மளுடைய ஆண்டவர் நாமத்துக்கு என்ன வசனத்துக்கு தான் பயந்து நடக்கணும். ஒரு கை கொள்ளணும். இப்ப நான் துணிகரமா ஆண்டவருக்கு விரதமா வச்சுட்டு காரணத்தினால 1 மாசம் நான் பட்டேன். அப்ப நான் ஏசப்பா மன்னிச்சுட்டேன், இனிமேல செய்ய மாட்டேன் ஏசப்பா. ஆனா எனக்கு ஒரு குணம் இருக்கு. நான் வந்து என்ன தனியா இருக்கிறதுனால இன்னும் தெரியல. அப்படியே பாத்துட்டேன். நான் வந்து மோஸ்ட்லி நிறைய பாட்டு கேட்பேன், சாட்சி கேட்பேன். இப்போ கூட நீங்க சொல்லியிருந்தேன். ஆனா அது என்ன தெரியல, ஹிந்தி சீரியல் ரொம்ப பழசா, ரொம்ப அது ஒரு அட்ராக்ஷன் ஆயிட்டு இன்னும் அதுவும் கண்டினியூ பாஸ்னால. அப்ப ஆர்டர் கோமா இருப்பாரா இருக்க மாட்டாரா? அப்ப வந்து அவர் என்ன நேசிக்கிறதுனால எனக்கு அடி. அப்ப அந்த அடிக்கு நான் வந்து என்ன செஞ்சேன்? மன்னிப்பு கேட்டேன், ஏசப்பா மன்னிச்சுட்டேங்க ஏசப்பா. அப்ப அந்த ஆனா அதுக்கப்புறம் பாருங்க எனக்கு எவ்வளவு திமிரு. நான் சொல்லிட்டு நான் ஊழியத்துக்கு போக மாட்டேன் சொன்னா நான் திருப்பி அடி. போக மாட்டேன், வீட்டு கொடுத்துக்கலாம் போக மாட்டேன். ஜுரம் திருப்பியும் போக மாட்டேன். திருப்பியும் அவனுக்கு ஜுரம் நீடிச்சு போச்சு. அடுத்து வந்து என்ன ஆச்சு எனக்கு? அடுத்து பயந்துட்டேன். மூக்குல இருந்து என்னோட இது திடீர்னு ஏசப்பா. அப்புறம் இன்னொரு நான் என்ன செஞ்சேன்? கால் அடிப்படையில இருந்து ஏசப்பா நீ எடுத்துக்கோ சொல்லியிருந்தேன். அடுத்து வந்து ஒரு தேவ பிள்ளைமொழி என்று ஆண்டவர் பேசினாரு. நீங்க நல்லா இருப்பீங்க. இப்படிதான் சொல்றாரு அவர். எப்படி சொல்றாருன்னா, நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களை ஆண்டவர் நேசிக்கிற. எப்ப பார்த்தாலும் சாவணும் சொல்றது. எதுக்கு சாவணும்? நீங்க உங்களை ஆண்டவர் இதுக்கு அழிச்சிருக்காரு. இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துன்னு சொல்றாரு. இப்படிதான் பேசினாரு. அப்பதான் சொன்னேன், ஐயோ ஏசப்பா எவ்வளவு திட்டமா பேசுறீங்க. தேவனாய் கர்த்தர் உங்களே அப்படி படுத்து இந்த ஆண்டுல நம்மளுக்கு 26 வருஷம் எப்படி இருக்குமோ ஜெயமான ஆண்டாக ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டர் வசந்துக்கு நடுங்கணும், கை கொள்ளணும். அப்பதான் நம்மளுக்கு வாழ்க்கையில நம்மள ஆசீர்வாதத்தை ஆண்டர் நம்ம கொடுப்பாரு. தேவன் தாம இந்த குடும்பத்தை ஆசீர்வாதத்தை பலிக்கு பெரிய செய்வாரு. வருகிற ஆண்டுல இந்த 26 வருஷத்துல குழந்தைகளோட நம்ம வந்து இந்த வீட்டுல கூட நடத்த போற கிருபைக்கு நன்றி சொல்றேன்.